வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் இருந்து ஜனாதிபதி அனுரவுக்கு வந்த கடிதம். கூறப்பட்ட விடயங்கள் என்ன? இந்திய வெளிவிவகார அமைச்சரின் வருகைக்கு பின் ஜனாதிபதியை சந்தித்த சீன தூதுக்குழு. அண்மையில் அதிபரை விமர்சித்து இலங்கை முழுவதும் பேசுபொருளான மாணவியின் தந்தையால் எனது தங்கைக்கு நடந்த அநீதி மற்றும் ஒரு வீராங்கனையின் அண்ணனின் மனக்குமுறல். அடுத்தடுத்து அம்பலமாகும் பல தகவல்கள். மீண்டும் ஒரு திருப்புமுனை. நடந்ததென்ன? அர்ச்சுனாவுக்கும் பெண் உறுப்பினருக்கும் இடையே முற்றிய கடும் வாக்குவாதம். அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கதிரையால் கலவரம். யாழ் பிரபல தியேட்டரில் இரவில் நடந்த சம்பவம். பெண் பிள்ளைகள் அவதானம். புதிய கோவிட்-19 ஆபத்து. தேவையற்ற அச்சம். பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறை அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை கைது செய்ய உத்தரவு. காரணம் என்ன? இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இலங்கையின் முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு மீள கட்டியெழுப்பும் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்வதில் இந்தியா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாகவும், அதன்படி இலங்கைக்கு $450 மில்லியன் சலுகை பொதியொன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதில் $100 மில்லியன் இந்திய உதவி என்பதோடு மீதமுள்ள தொகை சலுகை வட்டி விகிதத்தின் அடிப்படையிலான கடனாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் இலங்கை மிக விரைவில் மீண்டு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர், இலங்கையின் மீள கட்டியெழுப்பும் திட்டத்துடன் இந்தியா முன்னெப்போதையும் விட அதிக அர்ப்பணிப்புடன் கைகோர்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட விசேட கடிதத்தையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதியிடம் கையளித்திருந்தார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களின் நிவாரணம் மற்றும் புனர்வாழ்வு முயற்சிகளுக்கும் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கும் இந்திய பிரதமரும் அரசாங்கமும் அளித்த மனப்பூர்வமான ஆதரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றியுடன் பாராட்டியுள்ளார். மீட்பு பணிகளுக்கு உலங்கு வானூர்திகள், மருந்துகள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்குவதிலும், சேதமடைந்த வீதிகளை மீளமைப்பதிலும், மகியங்கனை வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலை கட்டமைப்பை மறுசீரமைப்பதிலும் இந்திய அரசாங்கம் அளித்துள்ள விசேட ஆதரவையும் ஜனாதிபதி நன்றியுடன் நினைவு கூர்ந்திருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமானதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும் என்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்தியா இலங்கைக்கு வழங்கிய சலுகை பொதியொன்றை அடையாளப்படுத்தும் வகையில் கிளிநொச்சி A35 வீதியில் உள்ள பேல் பாலத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய இலங்கை வெளிவிவகார அமைச்சின் பங்கேற்புடன் ஆன்லைன் ஊடாக நடைபெற்றது. ஜனாதிபதியுடனான இச்சந்திப்பை அடுத்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவை நேற்று பிற்பகல் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போது இருநாட்டு உறவுகள் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மத்திய குழுவின் உறுப்பினரும் சிசாங் தன்னாட்சி பிராந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குழுவின் செயலாளருமான வாங் ஜுன்செங் உள்ளிட்ட சீன தூதுக்குழு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்துள்ளது. இதன்போது இலங்கைக்கு சீனா வழங்கிய அவசர மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கும், குறிப்பாக இந்த கடினமான நேரத்தில் இலங்கையை கைவிடாமல் மீள கட்டியெழுப்புவதற்காக வழங்கப்பட்ட தொடர்ச்சியான ஆதரவுக்கு ஜனாதிபதி நன்றியை தெரிவித்திருந்தார். இதேவேளை எப்பொழுதும் இலங்கைக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க சீனா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், நாட்டில் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தொடரவும், புதிய திட்டங்களை ஆரம்பிக்கவும், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு திட்டங்கள், குறிப்பாக கிராமிய வறுமை ஒழிப்பில் சீனாவின் அனுபவத்தை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ளவும் தேவையான ஆதரவை சீனா வழங்குவதாகவும் அவர்கள் அங்கு தெரிவித்திருந்தனர்.
கொழும்பு சிறிமாவோ பண்டார்நாயக்க மகளிர் கல்லூரியின் கலர்ஸ் நைட் எனப்படும் நிகழ்வில் மாணவியொருவர் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி மேடையில் பலர் முன்னிலையில் பேசிய விவகாரம் நாடு முழுவதும் பூதாகரமாக மாறியிருந்தது. ஸ்குவாஷ் வீராங்கனையான சனித்மா சினாலி என்ற அந்த மாணவி தனது பாடசாலை அதிபர் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் மேடையில் இருந்தோர் பார்வையாளர்கள் என பலரையும் அதிர வைத்தது. தனக்கு வரவேண்டிய விருது தட்டி பறிக்கப்பட்டதாக அவர் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதனை அடுத்து இந்த மாணவியின் துணிச்சலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் வந்து குவிய தொடங்கின. ஆயினும் எதையும் தீவிரமாக அலசும் சமூக ஊடக பயனாளர்கள் சிலர் சனித்மா சினாலியின் பின்புலம், அவரது தந்தை யார், அவரது செல்வாக்கு, பறிபோன முஸ்லிம் மாணவியொருவருக்கான வாய்ப்பு என பலவற்றையும் கிளறி எடுக்க தொடங்கியுள்ளனர். மேலும் இது தொடர்பில் தெரிய வருகையில் சனித்மா சினாலியின் தந்தை மகேஷ் சந்தன என்பவர் ஆவார். இவர் இலங்கையின் பிரபல ஸ்குவாஷ் பயிற்சியாளரும் ஆவார். அத்துடன் கொழும்பு ரோயல் கல்லூரியின் ஸ்குவாஷ் பயிற்சியாளராகவும் கடமையாற்றுகிறார் என குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு இருக்க இலங்கையின் பிரபல ஸ்குவாஷ் வீராங்கனையான ஃபதும் இசாதீனின் வாய்ப்பு மாணவி சனித்மா சினாலியின் தந்தையால் அவர் கொண்டுள்ள செல்வாக்கால் வேண்டுமென்றே தட்டி பறிக்கப்பட்டதாக முன்னரே குற்றஞ்சாட்டப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது தொடர்பில் மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. குறிப்பாக ஃபதும் இசாதீனின் சகோதரர் முகநூலில் இது தொடர்பில் பதிவொன்றை இட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிடுகையில், இந்த கதையின் இன்னொரு பக்கம் பலருக்கு தெரியாமல் உள்ளது. நானும் ஒரு காலத்தில் தேசிய ஸ்குவாஷ் சாம்பியனாக இருந்துள்ளேன். மேலும் பாடசாலையின் அதிபரை விமர்சித்த இந்த பெண் ஸ்குவாஷ் வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் மிகவும் ஆரம்ப காலத்திலிருந்தே நெருக்கமாக பார்த்துள்ளேன். அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட என் சகோதரியும் மற்றொரு வீராங்கனையும் பெண்கள் தேசிய சாம்பியன்களாக இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இந்த பெண் ஸ்குவாஷ் சம்மேளனத்தின் வெளிப்படையான ஆதரவை பெற்றிருந்தார். இதற்கு காரணம் அவரின் தந்தை தேசிய பயிற்சியாளராக காணப்பட்டமையே. இந்த சலுகைகள் அவளை உச்சத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டன. பொதுநலவாய விளையாட்டுகளுக்கான வீராங்கனை தேர்வு செய்யும் போது தேர்வு போட்டிகளில் என் சகோதரியிடம் தோற்றிருந்தும் அவளை அனுப்பியுள்ளனர். இது வெளிப்படையான அநீதி. அந்த சூழ்நிலையை அவளும் அவளுடைய குடும்பமும் தெரிந்தே பயன்படுத்தி கொண்டனர். அவளுடைய தந்தை நெறிமுறையுடன் இருந்தாலும் இல்லேனினும் அவளின் வாழ்க்கையை உயர்த்த அனைத்து வழிகளையும் பயன்படுத்தியுள்ளார். இப்போது உள்ள வினோதம் என்னவென்றால், அவள் தன்னை ஒரு தலைவர் போல் காட்டிக்கொண்டு தானே அதிக வெற்றிக்கு தகுதியானவள் என நியாயப்படுத்த முயற்சிக்கிறாள். வெற்றியை பெறுவதில் அவள் மிகுந்த பிடிவாதம் கொண்டிருப்பதால் மற்றொருவர் வெற்றி பெறுவதை அவளால் சகிக்க முடியவில்லை என நான் நம்புகிறேன். அவளுடைய கதைக்களம் அவள் இப்போது சரியென்றும் மற்றவர்கள் எல்லாம் தவறென்றும் காட்டுகிறது. இதையெல்லாம் பார்த்தால் இது கர்மா முழு வட்டமாக திரும்பி வந்ததென்று நான் நம்புகிறேன். அதே சமயம் ஒவ்வொரு கதைக்கும் இரண்டு பக்கங்கள் இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பெண்ணையும் அவளது குடும்பத்தையும் நான் சிறுவயதிலிருந்தே அறிந்தவன். மேலும் நான் பேசுவது எனது சொந்த அனுபவத்தில் தான் என கடந்த காலங்களில் வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டதாக கூறப்படும் முஸ்லிம் வீராங்கனையான ஃபதும் இசாதீனின் சகோதரனால் இட்ட இந்த பதிவு பலரது கவனத்தையும் ஆர்வத்தையும் தூண்டியுள்ளது. அது மாத்திரமன்றி ஃபதும் இசாதீனின் இந்த விவகாரம் தொடர்பில் பிரபல யூடியூபர் சமுதித உடனான உரையாடலில் தனக்கு நேர்ந்ததாக கூறப்படும் அவலம் தொடர்பில் அவ்வீராங்கனை கருத்து வெளியிட்டிருந்தார். அவரின் அந்த காணொளியும் தற்போது பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. කවුද ඒක ප්ලෑන් කරන්න ඇත්තේ? කවුද කාටද ඔය ඇඟිලි දික් කරන්නේ කෙලින්ම? කෙලින්ම කරන්නේ ශ්‍රී ලංකා ස්ක්වොෂ් ෆෙඩරේෂන් එකයි. අයි මම ඒගොල්ලොත් එක්ක මීටින් එකක් තිබ්බා ජනවාරි. මම ඒ කාලේත් මම නම්බුවා හිටියේ ට්‍රයල් එකේ මම සයින් කරා. தன் செல்வாக்கையும் தந்தையின் பின்புலத்தையும் பயன்படுத்தி சனித்மா சினாலி இவ்வாறு செயற்பட்டிருந்தால் அது உண்மையில் கண்டிக்கத்தக்க செயல் என்பதுடன் இது தொடர்பில் அதிகாரிகள் மீண்டும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். குறித்த பாடசாலையின் அதிபர் குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவங்கள் தொடர்பிலான உண்மைகள், இலங்கையின் விளையாட்டுத் துறையின் கீழ் ஏற்படும் பாரிய ஊழல்கள் மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பிலான உண்மைகள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாகவும் மாறியுள்ளது. சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நேற்று ஆரம்பமாகியிருந்தது. இதேவேளை கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என கூறி கூட்ட மண்டபத்திற்கு வெளியே உறுப்பினர்கள் முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் கூட்டமானது பரபரப்புக்கு மத்தியில் ஆரம்பமாகியிருந்தது. இந்நிலையில் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதனுக்கு மண்டபத்தின் முன்பக்கத்தில் வலதுபுறமாக ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த ஆசனத்தில் அமர்வதால் தன்னால் கூட்டத்தை தலைமை தாங்குபவரது முகத்தை சரியாக பார்க்க முடியாதுள்ளதாகவும் ஆசனத்தை மாற்றுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது மேடையில் பிரதேச செயலருக்கு அருகாமையில் ஆசனம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அந்த இடத்தில் அமர வைக்க முடியாதென்றும் மேடைக்கு முன்பாக ஆசனம் ஒதுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார். இதன்போது அங்கே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. பின்னர் தவிசாளருக்கு மேடைக்கு முன்பாக ஆசனம் வழங்கப்பட்ட நிலையில் கூட்டம் நடைபெற்றதாக அறியப்படுகிறது.
சும்மா கலைகளை நல்லூர் ஆளா நீங்க வந்தா விட்டுருவான்னு கேட்டான். அதே பாராளுமன்றம் ரோட்ல போய் பிரபார தேசிய தலைவர் சொல்றாங்க. சும்மா செம்பு நம்பிக்கை வாங்கி பேக்கெட் பண்ணிக்கிறாங்க. நானே சொன்ன நடவடிக்கை. ஓகே. இதேவேளை கூட்ட மண்டபத்திற்கு வெளியே முரண்பாட்டில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் தாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்றும் சமூக மட்ட அமைப்புகளுக்கு வழங்குகின்ற அனுமதி தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் அங்கு குழப்ப நிலையும் ஏற்பட்டிருந்தது. சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா வேறொரு வாகனத்தில் திருட்டுத்தனமாக உள்ளே சென்றதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அத்துடன் ஆளும் கட்சியின் 6 உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிலையில் தமக்கான அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் 5 உறுப்பினர்கள் மாத்திரம் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிலையில் கூட்டம் ஆரம்பமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறமிருக்க வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் பெண் உறுப்பினர்கள் இருவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதமானது நேற்றைய நாளில் பெரும் பேசு பொருளாகி இருந்தது. அந்த மக்கள் எங்களை வந்து நாங்களே உமக்கு என்ன மரியாதை? நீங்க என்ன மீட்டிங் வந்து உங்களுக்கு மீட்டிங் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு வரையில ஆண்டு சர்க்குலர் போட்டிருக்காங்க. காய்ச்சி உள்ள எடுத்து விட்டா நான் வெளியில எடுத்து போய் கையிட்டி மாதிரி என்ன நீங்க மக்களில நீங்க கட்சிகளுக்கு கொடி தூக்குறாங்க. சரிதானே? நீங்க மக்கள் இல்ல, மக்கள் பார்த்து பண்ணிக்கிறவன். சரிதானே? நீங்க நீங்க மக்களில நீங்க கட்சிகளுக்கு கொடி தூக்குறோம் அங்க போறதுன்னா 5 ரூபாய் நீங்க ஒரு மக்கள் இங்க இல்ல எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன ஆதி மக்கள் ஒத்து போவாங்க சொல்றேன். எங்களுக்கு வந்து படிக்க உங்களை மாதிரி ஆக்களை விட்டாதான் பிரச்சனை உள்ளுங்க. நீங்க இது இவ்வாறிருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பாக அர்ச்சுனா எம்பி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமை காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விசாரணைக்காக நேற்றைய தினம் முன்னிலையாக தவறியமை காரணமாகவே கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாரகே நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். யாழில் அமைந்துள்ள பிரபல தியேட்டருக்கு இரவில் குடும்பத்துடன் படம் பார்க்க சென்றவர்கள் இடைநடுவில் திரும்பி வந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளனர். யாழில் அண்மை காலமாக இளையோர்கள் வழிமாறி தகாத செயல்களில் ஈடுபடுவதுடன் குற்றச் செயல்களும் அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. பெருமைக்கும் பண்பாட்டிற்கும் பெயர் போன யாழ்ப்பாணத்தில் தற்போது நிலைமைகள் தலைகீழாக சென்று கொண்டிருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுகின்றன. போதைப்பொருள் பழக்கம் பாடசாலை மாணவர்கள் வரை பரவியுள்ளமை வேதனைக்குரிய
கவலைக்குரிய விடயமாகும். போலீசாரின் கைதுகள் இந்த சம்பவங்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இது இவ்வாறிருக்க யாழில் பிரபல தியேட்டரில் இரவில் படம் பார்க்க சென்ற குடும்பம் ஒன்று அங்கு இருந்த இளைஞர்கள் சிலர் குடித்து கூத்தடித்த சம்பவத்தால் அங்கிருந்து வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. பொதுவாக பொது இடங்களில் மது அருந்துவது தடையாகும். இந்நிலையில் அங்கிருந்த இளைஞர்கள் குடித்ததோடு மட்டும் நின்றுவிடாது தகாத வார்த்தை பிரயோகங்களை உபயோகித்ததாகவும் கூறப்படுகிறது. தியேட்டரின் இருக்கைகளின் கீழ் மதுபான போத்தல்கள் காணப்படும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தியேட்டர் உரிமையாளர் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே குடும்பங்கள் அச்சமின்றி திரைப்படம் பார்க்க அங்கு செல்ல முடியும் என சமூக வலைத்தள வாசிகள் பதிவுகளை வெளியிட்டுள்ளனர். தற்போது இலங்கையில் புதிய கோவிட்-19 திரிவு பரவுவதற்கான ஆபத்து இல்லாததால் தேவையற்ற அச்சத்தை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க கூறியுள்ளார். தொற்று நோயியல் பிரிவின் தரவுகளின் அடிப்படையில் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில வாரங்களாக பல ஆசிய நாடுகளில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலைமைக்கு சமூகத்தின் நோயை சமாளிக்கும் திறன் குறைவாக உள்ளிட்ட பல காரணிகள் காரணமாக இருக்கலாம் என்றும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதனை கருத்தில் கொண்டு தேசிய அளவில் தயார்படுத்தவும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சகம் எடுத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி கோவிட்-19க்கான மருத்துவ மாதிரிகளை சோதிக்கும் கூட்டு சுவாச கண்காணிப்பு நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கண்காணிப்பின்படி தற்போது கோவிட்-19 நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு இல்லை எனவும் இலங்கையில் சாத்தியமான தொற்று நோய்களை அடையாளம் காண தேவையான ஆய்வக கண்காணிப்பு அமைப்பு தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய சுவாச நோய்களைப் போல இன்ஃபுளுவன்சா கோவிட்-19 நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்து தற்போது குறைவாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் இது குறித்து கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு நேற்றைய தினம் 23ஆம் திகதி முதல் 2026 ஜனவரி 4ஆம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டின் முதலாம் தவணையின் முதல் கட்டத்திற்காக அனைத்து பாடசாலைகளும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் திகதி திங்கட்கிழமை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025/12/9 அன்று வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் தவணை செயற்படுத்தப்படும் என அறிவித்துள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு 2025/12/23ஆம் திகதி முதல் 2026/1/4ஆம் திகதி வரையிலும், முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 2025/12/27 முதல் 2026/1/4ஆம் திகதி வரையிலும் விடுமுறை வழங்கப்படும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.